ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பிறமொழி சொற்களை நீக்கி எழுதல், அதுவும் பிறமொழி சொற் அப்படின்னா ஆங்கிலம் தவிர்த்து வேறு மொழிகளில் இருக்கும்ல, அந்த மொழிகளில் இருக்க சொற்களை நீக்கி எழுதுறதான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். அதிகாரி என்பதன் தமிழ் சொல் அலுவலர். அதிபர் என்பதன் சொல் தலைவர். அந்நியர் என்றால் அயலர். அபிஷேகம் என்றால் நீராட்டு திருமுழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். கும்பாபிஷேகத்தை நம்ம குடமுழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அபிஷேகம்னா நீராட்டு, திருமுழுக்கு ஞாபகம் வச்சுங்க. அபூர்வம் அப்படின்னா புதுமை. அலங்காரம் என்பதன் பொருள் கிடையாது, சொல் ஒப்பனை. அனுமதி என்றால் இசைவு. ஆபத்து என்றால் இடர். ஆராதனை என்றால் வழிபாடு. ஆசீர்வாதம் என்றால் வாழ்த்து. லஞ்சம் என்றால் கையூட்டு. உபயோகம் என்றால் பயன். கிராமம் என்றால் சிற்றூர். கிராமம் என்றால் சிற்றூர். குமாரன் என்றால் மகன். சாவி என்றால் திறவுகோல். நஷ்டம் என்றால் இழப்பு. நாஸ்டா என்றால் சிற்றுண்டி. நாஸ்டா என்றால் சிற்றுண்டி. பாக்கி என்றால் நிலுவை. கஜானா என்றால் கருவூலம். விஞ்ஞானம் என்றால் அறிவியல். ஜனங்கள் என்றால் மக்கள். நிபுணர் என்றால் வல்லுனர். ஹாஸ்பிட்டல் என்றால் மருத்துவமனை. லாபம் என்றால் வருவாய். உத்தரவு என்றால் ஆணை. உத்தியோகம் என்றால் பணி. சமஸ்தானம் என்றால் அரசு. முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர். முக்கியஸ்தர் என்றால் முதன்மையானவர். சினிமா தியேட்டர் என்றால் திரையரங்கம். பிளஸர் கார் என்றால் மகிழுந்து. ஏரோப்ளைன் என்றால் வானூர்தி. இலாக்கா என்றால் துறை. அப்பாயிண்ட் என்றால் பணியமர்த்தல். ஆதவன் என்றால் ஞாயிறு. சூரியனை தான் ஆதவன் அப்படிமோ. ஆதவன் என்றால் ஞாயிறு. ஞாயிறு என்றால் தான், ஞாயிறுக்கு தமிழ் சொல் ஞாயிறு தான். ஆதவன் என்பது வடமொழி சொல். ஆரம்பம் என்றால் தொடக்கம். ஆஸ்தி என்றால் சொத்து. இம்சை என்றால் துன்பம். இருதயம் என்றால் நெஞ்சகம். ஈசன் என்றால் இறைவன். உபசரித்தல் என்றால் விருந்தோம்பல். உபயம் என்றால் திருப்பணியாளர் கொடை. உபயம் என்றால் திருப்பணியாளர் கொடை. உஷார் என்றால் விழிப்பு. யதார்த்தம் என்றால் இயல்பு. ஐதீகம் என்றால் உலக வழக்கு. கிரீடம் என்றால் மணிமுடி. குபேரன் என்றால் பெருஞ்செல்வன். அனுபவம் என்றால் பட்டறிவு. லட்சணம் என்றால் அழகு. உற்சவம் என்றால் விழா. காரியம் என்றால் செயல். கிராமம் என்றால் சிற்றூர். கெட்டியாக என்றால் உறுதியாக. கும்பாபிஷேகம் என்றால் குடமுழுக்கு. கேப்பை என்றால் கேழ்வரகு. கேப்பைய கேழ்வரகு என்று சொல்வோம். சக்தி என்றால் ஆற்றல். நிரந்தரமானது என்றால் நிலையானது. ஆயுள் என்றால் வாழ்நாள். கர்வம் என்றால் செருக்கு. தகவல் என்றால் செய்தி. அலங்காரம் என்றால் ஒப்பனை. கோபம் என்றால் சினம். பதில் என்றால் விடை. சிகிச்சை என்றால் மருத்துவம். தினசரி என்றால் நாள்தோறும். நஷ்டம் என்றால் இழப்பு. மைதானம் என்றால் திடல். காகிதம் என்றால் தாள். டீ ஸ்டால் என்றால் தேநீர் கடை. பஸ் ஸ்டாண்ட் என்றால் பேருந்து நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ் என்றால் அஞ்சலகம். பிரதானம் என்றால் முதன்மை. விஞ்ஞானம் என்றால் அறிவியல். பஸ் என்றால் பேருந்து. ரயில் என்றால் தொடர்வண்டி. கஜானா என்றால் கருவூலம். உத்தியோகஸ்தர் என்றால் அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்றால் பல்பொருள் அங்காடி. பஜனை என்றால் கூட்டுப்பாடல். பஜார் என்றால் கடைத்தெரு. பந்தயம் என்றால் பணயம். பந்தயம் என்றால் பணயம். ருசி என்றால் சுவை. ரத்து என்றால் நீக்கம். வாலிபர் என்றால் இளைஞர். மாமூல் என்றால் வழக்கம். பண்டிகை என்றால் திருவிழா. கேணி என்றால் கிணறு. தயார் என்றால் ஏற்பாடு. வக்கீல் என்றால் வழக்குரைஞர். வியாபாரம் என்றால் வாணிகம். சுதந்திரம் என்றால் விடுதலை. சாவி என்றால் திறவுகோல். யாத்திரை என்றால் பயணம். வாகனம் என்றால் ஊர்தி. வருடம் என்றால் ஆண்டு. வாசனை என்றால் மனம். அரி என்றால் திருமால். விவாகம் என்றால் திருமணம். பாரங்கள் என்றால் விண்ணப்பங்கள். மாதம் என்றால் திங்கள். ஏராளம் என்றால் மிகுதி.
சிபாரிசு என்றால் பரிந்துரை. ஜன்னல் என்றால் பலகனி. சாளரம்னு சொல்லுவோம். பலகனி ஞாபகம் வச்சுங்க, பலகனி. தினம் என்றால் நாள். உற்சாகம் என்றால் ஊக்கம். விரதம் என்றால் நோன்பு. சங்கம் என்றால் மன்றம். சித்திரம் என்றால் ஓவியம். தீபம் என்றால் விளக்கு. புத்தி என்றால் அறிவு. சர்க்கார் என்றால் அரசு. புகார் என்றால் முறையீடு. இதுதான் கொடுத்துருக்கிறது. இது உங்களுக்கு இந்த அனைத்து வேர்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனைத்து சொல்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆண்டுக்கு உங்களுக்கு வருடம் அப்படின்னும் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டுங்கிறது தான் தமிழ் சொல் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஆனால் ஆண்டுக்கு பதிலாக வருடம் தமிழ் சொல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வருடம் என்றால் ஆண்டு அப்படின்னு தெரியணும். மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அதனால தான் நீங்கள் தமிழ் சொல்லை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஆண்டு, வாசனைனா மனம், அதுமாரி. ஏன்னா பிறமொழி சொற்களுக்கும் தமிழ் சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ் சொல் என்னென்ன அப்படிங்கிறத இந்த அதாவது வலது பக்கம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும் மற்றும் உங்கள் மனதிலையும் அது பதியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.